மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, முந்தைய அரசுனா ஒரு விளக்கம் சொல்ல வேண்டிய சூழ்நிலை. இந்த சென்சஸ் என்பது ஒன்றிய அரசினுடைய பட்டியலில் 69வது இனமாக இது இருக்கிறது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றிய அரசு தான் நடத்த முடியும் என்று புள்ளிவிவர கணக்கு மட்டுமே நடத்த முடியும். அதோடு மட்டுமல்ல, இந்திய செஷன்ஸ் சட்டம் 1948 படி இதுதான் இருக்கிற நிலைமை. ஆனால் மாநில அரசு மட்டும் புள்ளிவிவரங்களை மட்டும் புள்ளிவிவர சட்டம் 2008 படி கலெக்ட் பண்ண முடியும். ஆனால் அதையும் ஒன்றிய அரசு பட்டியலில் உள்ள செஷன்ஸ் போன்ற இனங்கள் தொடர்பாக மாநில அரசாங்கம் புள்ளிவிவரங்களை சேகரிக்க இயலாது என்று அது சொல்லுது. இதனால்தான் ஒன்றிய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று 20/10/2003 அன்று பிரதமருக்கு எங்கள் ஆட்சியில் கடிதம் எழுதணும். அப்படி ஒன்றிய அரசு சேகரிக்கும் புள்ளி விவரங்களை அடிப்படையிலே மாநில அரசு எடுக்கும் முடிவுகளுக்கும் ஏற்ற சட்டங்கள் தான் எப்பொழுதும் சட்ட ரீதியான பாதுகாப்பாக இருக்கும் என்று அன்றைய அரசு கருதியது. ஆனால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றிய அரசு தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் இணைத்து நடத்த வேண்டும் என்று 26/6/2020 அன்று இதே பேரவையில் ஒரு தீர்மானத்தையே போட்டு நாங்கள் அன்றைக்கு மத்திய அரசாங்கத்திற்கு அனுப்பினோம். தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணைய தலைவராக இருந்த ஓய்வு பெற்ற நீதியரசர் ஜனார்த்தனம் அவர்கள் அவரே என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னாக்கா, ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றிய அரசு தான் நடத்த வேண்டும் என அவர் பரிந்துரைத்தார். கோர்ட்டில் போய் நாங்கள் சொல்லணும் அல்ல, அவர் பரிந்துரை என்னன்னா ஒன்றிய அரசுக்கு தான் ஜாதிவாரி கணக்கெடுக்கிற அதிகாரம் இருக்கிறது என்று ஜனார்த்தனம் கமிட்டியும் சட்டப்பூர்வமாக அப்படி சொல்லிய காரணத்தினால்தான் நாங்கள் தொடர்ந்து ஒன்றிய அரசாங்கத்தை வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பதிலே மாற்று கருத்தல்ல, இன்னும் சொல்லப்போனால் இந்த 10.5% வேண்டும் என்று நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர்கள் அன்றைக்கு குரல் கொடுத்த அடிப்படையில் அன்றைக்கு அவசரமாக அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் நம்முடைய மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி கொண்டு தேர்தல் நேரத்தில் அறிவித்து விட்டு போய்விட்டார். அதுக்கு பின்னால் இல்லை வரேன், தேர்தல் நேரத்தில் அறிவித்து விட்டார். நடந்தது நான் சொல்கிறேன். அப்புறம் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்து நான் பேசுகிறேன். பேசி முடிக்கிட்டேங்க. நான் பேசுகிறேன். இல்லை வரேன். நான் என்ன சொல்கிறேன், அறிவிக்கல் நான் சொன்னேன்னா இல்லை சட்ட பாதுகாப்பு என்பது நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே அதுக்கு சட்ட பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், அதை ஆதரிக்கணும். இருங்க, முழுமையாக கேட்டுங்க. 10.5% நாமும் ஆதரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சட்ட பாதுகாப்பு இதே சட்டமன்றத்தில் அதை நாங்கள் ஆதரித்து சட்ட பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்தோம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேஸ் நடைபெற்றது. அப்பொழுது அது ரத்து செய்து விட்டார்கள். அதற்கு பின்னால் உச்சநீதிமன்றத்திலே போய் மூத்த வழக்கறிஞர்களெலாம் வைத்துக்கொண்டு நாங்கள் வழக்கை நடத்தினோம். அவர்கள் என்ன சொன்னாங்கன்னாக்க, அதுக்கு டேட்டா கிடையாது, நீங்கள் போய் டேட்டா அடிப்படையில் தான் நீங்கள் இதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது இன்னும் கூடுதலாக சொல்கிறேன், கூடுதலாக மாநில அரசு பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தில் கூடுதல் செயல் வரம்பு அளிக்கப்பட்டு ஆணையத்துடைய சார்பில் பாப்புலேஷன் டேட்டா இருந்தால்தான் இந்த ஆய்வை முறையாக நடத்த முடியும் என்று அப்பொழுது தெரிவித்தது. ஒன்றிய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று இதே நிலையில் தீர்மானம் நிறைவேற்றி பிரதமருக்கு நாங்கள் அனுப்பினோம். அனுப்புவதோடு மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுக்கு வன்னிய சமுதாயத்துக்கு எந்த விதத்திலும் சட்ட சிக்கல் இல்லாமல் சட்டப்படி அந்த 10.5 தர வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைய நிலையிலும் சரி இன்றைய நிலையிலும் சரி, அதற்கு மாற்று கருத்தல்ல. அதற்கு முழு ஒத்துழைப்பு திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கும்.